வணக்கம் நண்பர்களே. காலைல ஏந்திச்சது எனக்கு தான் எல்லா வேலையும் வைக்கிறாங்க. காலைல ஏந்திச்சது மாடு கொண்டு போய் கட்டிட்டு குளிச்சுட்டு காலேஜ் கிளம்பிட்டேன் நண்பர்களே. 4 நாள் காலேஜ் லீவு, எக்ஸ்ட்ரா நான் ஒரு நாள் லீவ் போட்டேன். லீவ் போட்டு இன்றைக்கி தான் காலேஜ் போகிறேன். தாடி கோளாறு கொடுத்தது இப்போ கொஞ்சம் வளர்ந்துருச்சு. திரும்ப இனிமேல் கரெக்டான ஷேப் வச்சுக்கலான்னு இருக்கேன். பஸ்ஸுக்கு போனது வேறு படிக்க போகிறேன் எழுத போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். என்ன நிலமன்னு தெரில. கேமராவை பார்த்தது வெக்கப்படுறான், வேறு ஒன்றும் இல்லை. வெக்கப்படுறத பார்த்துட்டு கிளாஸுக்கு போனால் எல்லாம் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுருக்கானுங்க. இன்றைக்கி எக்ஸாமு படிப்பறமானே யாரும் கேட்க மாட்டானுவோம். இவனுக்கு விளாட்றத வேடிக்கை பார்த்துட்டு லஞ்சுக்கு சாப்பிட போனால் இவன் வேறு கீரை சோறாக எடுத்துகிட்டு வரான். எனக்கு வேறு பிடிக்காது. நான் கேண்டீனில் தக்காளி சோறு வாங்கி சாப்பிட்டு கேண்டீன் பக்கம் போனால் நம்ம செலிப்ரிட்டி முத்தண்ணன் வந்திருக்காரு. கூடவே நம்ம மாமாவும் இருக்கார். பார்த்தீங்களா, மீசெல்லாம் இப்போ வளர்ந்துருச்சு. நம்ம செலிப்ரிட்டி முத்தண்ணன்ட்ட போண்டா கேட்டேன், வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்துட்டு பஸ்ஸுக்கு போனால் மாமா ஸ்டைல் வாக்கு ஒன்று போட்டு நடந்து போகிறாரு. இந்த பக்கம் பார்த்தா ராணுவ பட தலைவர். ரொம்ப நாள் கழித்து இவரை பார்க்குற மாதிரி இருக்குது. காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் நம்ம ஏ நான் தான் வந்து வீடியோ போட்டிருக்காரு. விஎஃப்எக்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது என்னன்னு அதை கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு இருந்தேன். விஎஃப்எக்ஸ் சும்மா சாதாரணமானது நினச்சா அதுக்குள்ளே நிறைய லேயர்ஸ் இருக்குது, நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்னென்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக கேட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன். டாட்டா, பாய் பாய்.